கோவை சரளா அவர்கள் 1962ஆம் ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி கோவையில் சரளா குமாரி அப்படின்ற பேரில் பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அவங்களுக்கு கடைசி மகளாக கோவை சரளா அவர்கள் பிறந்திருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க 4 சிஸ்டர்ஸ் மற்றும் ஒரு பிரதர். 5 வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போதே, அதாவது 5 வயசுலேயே அவங்களுக்கு எனக்கு படிப்பு வேண்டாம், எனக்கு ஆக்டிங்கில் விடுங்கன்னு செய்தியிலே காட்டிகிட்டு இருந்திருக்காங்க. எம்ஜிஆரோட மிகப்பெரிய ஃபேனு. அவரை மாதிரி ஆகணும், அவரை மாதிரி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நிறையவே நினச்சிருக்காங்க. அப்போ ஹாலிடேஸில் உள்ளூர் நாடகம்லாம் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் கோவைக்கு எந்த ஸ்பீச்சுக்கு வந்தாலும் முன்னாடி நின்று கை தட்டிகிட்டே இருந்திருப்பாங்களாம். அதே எம்ஜிஆர் அவர்கள் கவனிச்சுட்டு இப்படியெல்லாம் படிக்கிற வயசில் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுரை கோடி அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை பற்றி மொத்தமாக தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் அவர்கள் அவங்களோட கல்வி உதவித்தொகை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி இவங்க 9th படிச்சுட்டு இருக்கும்போதே மேடை நாடகங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வெள்ளி ரதம் அப்படின்ற மூவியில் லைட்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறமே இவங்க தூரத்து சொந்தமான பாக்யராஜ் அவர்களில் போய் பார்த்துருக்காங்க. இவங்களோட நடிப்பு திறமையை கொட்டியிருக்காங்க. அதில் இம்ப்ரெஸ் ஆன பாக்யராஜ் அவர்கள் முந்தானை முடிச்சு அப்படின்ற படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க 10th ஒரு 18 வயசில் இருக்கும்போது 32 வயது கர்ப்பிணி பெண் அப்படின்னு அந்த முந்தானி முடிச்ச படத்தில் அப்படி நடிச்சிருக்காங்க. 32 வயசு கர்ப்பிணி பெண்ணா, ஒரு 18 வயசில் எப்படிங்க 32 வயசு கர்ப்பிணி பெண்ணாக நடிக்கிறது அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. 12வது முடிச்சதுக்கப்புறம் கோவையில் இருந்தால் எந்த வாய்ப்பும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஃபேமிலியோடு சென்னைக்கு போய் ஆழ்வார்பேட்டையில் ஒரு 300 ரூபாய்க்கு ரூம் பார்த்து தங்கியிருக்காங்க. அங்கே உடனே இவங்களுக்கெல்லாம் எந்த சான்ஸுமே கிடைக்கல. நிறைய சினிமா கம்பெனி ஏறி இறங்கியிருக்காங்க. அப்போவும் எந்த சான்ஸும் கிடைக்கல. மறுபடியும் பாக்யராஜ் அவர்கள்கிட்ட போகிறாங்க. பாக்யராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சின்ன வீடு அப்படின்ற படத்தில் பாக்யராஜ் அவர்களுக்கு அம்மா கேரக்டர், அதாவது 65 வயசு ஒரு பெண்மணி அப்படின்ற கேரக்டரில் நடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கோவை சரளா அவர்கள் யோசிச்சிருக்காங்க. ஆனால் பாக்யராஜ் அவர்கள் கன்வின்ஸ் பண்ணி ஓகேவும் சொல்ல வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க கரியரோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரன் தான் அவங்களுக்கு பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது. அதுக்கப்புறம் வடிவேல் அவர்களோடு சேர்ந்து அப்படியே கலக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நகைச்சுவை இளவரசி அப்படின்ற பட்டத்தையும் இவங்க பெற்றாங்க. சதிலீலாவதி, விரலுக்கேற்ற வீக்கம், காலம் மாறி போச்சு அப்படின்ற படத்துலலாம் ஆக்ட்ரஸாக நடிச்சிருக்காங்க. சீரியல் பூத்த சின்ன மலர், வில்லா அப்படின்ற இதிலெல்லாம் பாடகியாக இது பண்ணியிருக்காங்க. உழைத்து வாழ வேண்டும் அப்படின்ற படத்தில் தயாரிப்பாளராக இருந்திருக்காங்க. இவங்க அவங்களுக்குன்னு சொந்தமாக கல்யாணமே பண்ணிக்கலைங்க. இவங்க அவங்களோட தம்பி தங்கச்சி எல்லா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களோட குழந்தைங்கள தான் தன் குழந்தைங்களாம் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஆசையும் நிறைவேறியிருக்கு. எம்ஜிஆர் மாதிரி எல்லாத்துக்கும் உதவணும்னு நினச்சா அவங்களோட ஆசை நிறைவேறிருக்கு. அதாவது ஓல்ட் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதாகட்டும், ஒரு ஏழைகளுக்கு படிக்க முடியலையா அதில் ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால், எனக்கு அதில் பெருசாக ஈர்ப்பு இல்லை, அதே மாதிரி இதில் தான் நான் எனக்கு தேவையான வேலைகளை நானே செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தான் பெண் ஆதிக்கம் ஆண் ஆதிக்கம்லாம் வருது, எனக்கு தேவையான வேலைகளை நான் மட்டுமே செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சி மனோரமா அவர்களோட வாரிசுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பேராண்டி படத்தில் மனோரமா அவர்கள் நடிச்சிட்டு இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்களாம். அந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக கோவை சரளா நடிச்சிருக்காங்க. 40 வருஷம் இது சினிமா வாழ்க்கையில் 800க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.